உங்களுக்காக இரவு செய்திகளை வழங்குவது செம்மல ரமேஷ். முக்கிய செய்திகள். தேமுதிகவின் வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமனம். கேப்டன் விஜயகாந்த் அறிவிப்பு. தேமுதிகவினரை இழுக்கும் கீழ்த்தரமான வேலையை திமுக கைவிட வேண்டும். மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க எச்சரிக்கை. லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சி அமைக்க தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கு ஆதரவு அளிக்க வேண்டும். தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் வலியுறுத்தல். கேப்டன் விஜயகாந்த் அணிக்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் பேச்சு. ஆட்சிக்கு வந்தவுடன் மது மற்றும் ஊழல் ஒழிக்கப்படும் என உறுதி. தொகுதி பங்கீட்டு சிக்கலால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடைகிறது. 33 தொகுதிகள் மட்டுமே வழங்கப்படும் என்ற நிபந்தனையால் தனித்து களம் காண காங்கிரஸ் ஆலோசனை. ஜெயலலிதாவின் சிறுதாவூர் பங்களாவில் பணக்கட்டுகளுடன் நிறுத்தப்பட்டிருந்த லாரிகள் குறித்து விசாரணை நடத்தாதது ஏன்? தேர்தல் ஆணையத்திற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேள்வி. விரிவான செய்திகள். தேமுதிகவின் வடசென்னை மாவட்டத்திற்கு புதிய பொறுப்பாளர்களை கேப்டன் விஜயகாந்த் நியமித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தேமுதிக வடசென்னை மாவட்ட கழக பொறுப்பாளர்களாக கழக இளைஞரணி துணை செயலாளர் கு. நல்லதம்பி எம்எல்ஏ, தலைமை செயற்குழு உறுப்பினர் மு. தளபதி, ப. மதிவாணன் ஆகியோர் இன்று முதல் நியமனம் செய்யப்படுகிறார்கள். இவர்களுக்கு மாவட்டம், பகுதி, வட்டம், கிளைக்கழக நிர்வாகிகள், சார்பு அணி நிர்வாகிகள் மற்றும் கழக தொண்டர்கள் அனைவரும் முழு ஒத்துழைப்பு அளித்து தங்கள் மாவட்டத்தில் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மாபெரும் வளர்ச்சியடைய சிறப்புடன் செயல்பட அனைவரும் பாடுபட வேண்டும் என கேப்டன் கேட்டுக் கொண்டுள்ளார். தேமுதிகவினரை வலைவீசி இழுக்கும் வேலையை திமுக கைவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க எச்சரிக்கை விடுத்துள்ளார். தேமுதிகவின் தேர்தல் அறிக்கைகளை தமிழக மக்களிடம் எடுத்துக் கூறும் வகையில் திருநெல்வேலி, தூத்துக்குடியை, மதுரை, தஞ்சாவூர், திருச்சியை தொடர்ந்து இன்று திண்டுக்கல்லில் தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டம் பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது. இந்த பொதுக்கூட்டத்தில் எழுச்சுரையாற்றிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், கேப்டன் தலைமையில் சுயம்பாக தேமுதிக பல்வேறு வரலாற்று சாதனைகளை படைத்துள்ளதாக கூறினார். 50 ஆண்டு காலத்திற்கு பிறகு அதிமுக திமுகவிற்கு மாற்றாக தமிழகத்தில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி முதல் கூட்டணி என்று பெருமிதம் தெரிவித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தமிழகத்தின் வாழ்வாதார பிரச்சினைக்கு 2 கட்சிகளும் எந்த தீர்வும் காணவில்லை என்று குற்றம் சாட்டினார். கேப்டன் விஜயகாந்த் என்றால் பட்டி தொட்டியெல்லாம் தெரியும். அதனாலதான் அண்ணன் விஜயகாந்த் அணி என்று வைகோ அவர்களே அன்னைக்கு சொன்னார் என்று கூட நான் ஏர்போர்ட்ல சொன்னேன். உடனே இதை வச்சு விஜயகாந்த் அணின்றாங்களே, இது தேருமா தேராதா, இவங்க பிரிஞ்சிருவாங்களா, இப்படி ஒரு ஆசை. சேர்த்து வைக்கிறது இவங்க தான், பிரிச்சு வைக்கிறதுலயும் முதல் வேலை செய்யறவங்க நம்ம பத்திரிகைக்காரர்கள் தான். அதனாலதான் சொல்றேன், இந்த கூட்டணியை இன்னைக்கு கடைகோடி மக்கள் வரை ஈஸியாக கொண்டு போய் சேர்த்தது நமது பத்திரிகைக்காரர்கள். அவளுக்கு இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் இதை சொல்றேன்னா, இங்க எத்தனை விரல் இருக்கு? 5 விரல். கேப்டன், அண்ணன் வைகோ, அண்ணன் சகோதரர் திருமாவளவன், ஜி. ராமகிருஷ்ணன், முத்தரசன். இந்த 5 விரலை பிரிக்க முடியுமா? முடியவே முடியாது. இந்த 5 விரலும் ஒன்னா சேர்ந்து ஒட்டுமொத்த பலமாக அதிமுக திமுகவை ஓங்கி அடிச்சு தமிழகத்தை விட்டு அகற்ற போகும் கூட்டணி நமது தேமுதிக மக்கள் நல கூட்டணி என்பதை மே 16 நிச்சயமாக மக்களுக்கு நல்லபடியாக புரிய வைக்கும். 19ஆம் தேதி ரிசல்ட் நிச்சயமாக தமிழ்நாட்டில் ஒரு திருப்புமுனையை, ஒரு வரலாற்றை படைக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஏன் இதை நான் உறுதியாக சொல்கிறேன் என்றால், இதுவரைக்கும் ஆட்சி செய்த திமுக அதிமுக 2 கட்சிகளுமே நிச்சயமாக ஊழல் கட்சிகள் என்று மக்களால் இன்னைக்கு முத்திரை குத்தப்பட்ட கட்சிகள். 2மே அததான் காமராஜர் சொன்னார், ஒரே குட்டையில் ஊறிய மட்டைகள் அப்படின்னு சொன்னது இந்த 2 கட்சியுமே.
திண்டுக்கல் மாநகராட்சியாக அறிவிக்கப்பட்டு 2 ஆண்டுகளாகியும் எந்த அடிப்படை பிரச்சனைகளையும் நிறைவேற்றவில்லை என்று பட்டியலிட்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக அமைச்சர் நத்தம் விஸ்வநாதனும் முன்னாள் அமைச்சர் பெரியசாமியும் கூட்டு சேர்ந்து பல திட்டங்களை கிடப்பில் போட்டுள்ளதாக புகார் தெரிவித்தார். மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை கண்டுகொள்ளாமல் கமிஷனில் மட்டுமே குறியாக இருக்கும் அதிமுக திமுகவிற்கு கண்டனம் தெரிவித்தார். பழனி கோவிலின் அவல நிலைகளை குறிப்பிட்டு பேசிய திருமதி பிரேமலதா விஜயகாந்த், எங்கு பார்த்தாலும் குப்பை கூலங்களாக கிடப்பதாக சாடினார். இது மாநகராட்சி அறிவிச்சு 2 வருஷம் தான் இருக்கு. ஆனா ஏதாவது ஒரு டெவலப்மெண்ட் இங்க மாநகராட்சியில இருக்குன்னா இல்ல. ஏன்னா நான் குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா மதுரை, சென்னை, கோயம்புத்தூர்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சது இன்னும் கூட அங்கேயே சீர் செய்யப்படாத பாதாள சக்கர ரோடு, குப்பை கூலங்கள், ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. அப்ப இந்த மாநகராட்சியை எப்படி நம்ம சீர்படுத்த போகிறோம் என்றுதான் ஒரே கேள்வி. இங்க இருக்கிற அதிமுக மந்திரிக்கும் திமுக மந்திரிக்கும் சண்டை. இவங்களோட உடன்பாடு இல்லாததுனால இத மாநகராட்சியை எப்படி டெவலப் பண்ணணும் என்று முடியாம ஒரு நிலைமை. இங்க நத்தம் விஸ்வநாதன் ஒரு மந்திரி இருக்கிறாரு. அவருக்கும் ஆத்தூரை சேர்ந்த திமுக மந்திரிக்கும் உடன்பாடு இல்லாததுனால பல வேலைகள் இங்க கிடப்புல கிடக்குது. 1 இல்லை 2 இல்லை. இங்க குடி தண்ணீர் பிரச்சனை, மருத்துவமனை வசதி கிடையாது. அதே போல இங்க பாத்தீங்கன்னா எல்லா ரோடுமே குண்டும் குழியுமாக இருக்கு. இங்க இருந்த துப்புரவு பணியாளர்கள் 400 பேரை வேலை விட்டு போயாச்சு. சோ அவங்க போன இடத்துல வேற வேலைக்கு ஆளு போடணும், இது வரைக்கும் போடல. வெறும் 150 பேரை போட்டு அதுலயும் லஞ்ச ஊழல் செஞ்சு எங்கேயுமே குப்பைகளை அகற்றப்படாமல் முற்றிலும் அசுத்தமான ஒரு மாநகராட்சியாக தான் இன்னைக்கு திண்டுக்கல் மாநகராட்சியை நாம பார்க்க முடிகிறதே ஒழிய எந்த முன்னேற்றத்தையும் இங்க நம்மளால பார்க்க முடியல என்பதை இந்த நேரத்தில் நான் வேதனையோடு தெரிவிச்சுக்கிறேன். சட்டசபையில் அதிமுகவினர் அராஜக முறையில் நடந்து கொண்டதையும் 110 விதியின் கீழ் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் எதுவும் நிறைவேற்றப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டினார். ஜெயலலிதா என்பது வெறும் மாயை என்று விமர்சித்த திருமதி பிரேமலதா விஜயகாந்த், தேமுதிக இல்லையெனில் அவர் முதலமைச்சர் பதவியை பெற்றிருக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதா சந்திக்க முடியாத முதலமைச்சராக இருக்கிறார் என்று மத்திய அமைச்சர்கள் கூறியதை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்தார் திருமதி பிரேமலதா விஜயகாந்த். திண்டுக்கல்ல நான் சொன்ன மாதிரி பூட்டு தொழில் ரொம்ப ஃபேமஸ். ஆனா இன்னைக்கு அந்த தொழில் முற்றிலுமாக முடக்கப்பட்டு எந்த விதமான தொலைநோக்கு பார்வையோட அதை டெவலப் பண்ணாமையே விட்டுட்டாங்க. அந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு கண்டு திண்டுக்கல்ல நிச்சயமாக பூட்டு ஃபேக்டரி மிகப்பெரிய அளவுல கொண்டு வந்து அதை உலகம் முழுவதும் எக்ஸ்போர்ட் பண்ணி இங்க இருக்கிற தொழிலாளர்களுக்கு நிச்சயமாக நாம வேலை வாய்ப்பையும் உருவாக்குவோம் என்ற உறுதியை இந்த நேரத்தில் நான் திண்டுக்கல் மக்கள் கிட்ட உறுதியாக நான் சொல்றேன். பழனி கோயிலுக்கு போயிருக்கோம். அங்க இருக்கிற அந்த கேபிள் காரை பார்த்தாலே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கும். எப்பயுமே இதை நான் பழனிக்கு போறப்பெல்லாம் சொல்லுவேன். ஏன்னா இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா கேப்டன் கூட போறப்ப நாங்க பார்த்திருக்கோம் எந்தெந்த மாதிரி எல்லாம். நீங்க எல்லாம் கூட ஃபாரின் கண்ட்ரிஸ் போயிருப்பீங்க, பல பேர் இங்க போயிருப்பீங்க, நான் இல்லைன்னு சொல்லல. அங்கெல்லாம் எப்படி வச்சிருக்காங்க கேபிள் கார் சிஸ்டம். ஆனா இருக்கிற ஒரே ஒரு கேபிள் கார் சிஸ்டம் தமிழ்நாட்டிலேயே பழனியில தான். அது எப்ப ஓடும் எப்ப அருந்து கீழே விழுகும்னே தெரியாத ஒரு அவலமான ஒரு கேபிள் காரை வச்சு இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் இன்னும் ரன் பண்ணிட்டு இருக்கு. எதுவுமே இங்க ஒரு சிஸ்டமேட்டிக் கிடையாது. இத்தனை 7 கோடி மக்கள் வாழ்ற ஒரு தமிழ்நாட்டில் ஒரு கேபிள் காரை கூட ஒழுங்காக பராமரிக்க முடியாத ஒரு அவல ஆட்சி தான் இந்த 50-60 வருஷமா நடக்குது என்பதை ஒவ்வொரு வாட்டி நான் பழனிக்கு போறப்ப நான் சொல்லியிருக்கேன். திமுக அதிமுகவின் ஆசை வார்த்தைகளை நம்பி தேமுதிகவினர் யாரும் பலிகடா ஆக வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டார். தேமுதிகவினரை இழுக்கும் வேலையை திமுக கைவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். திண்டுக்கல் மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். பாலசுப்ரமணியன் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கேப்டன் விஜயகாந்த் அணியில் இடம்பெற்றுள்ள மக்கள் நல கூட்டணி முன்னணி நிர்வாகிகள், மகளிர் அணியினர், கழக தொண்டர்கள் மற்றும் பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேமுதிக ஆட்சிக்கு வந்தால் தமிழக மக்களும் விவசாய பெருங்குடி மக்களுக்கும் செயல்படுத்தப்படும் திட்டங்கள் குறித்து திண்டுக்கல்லில் நடைபெற்ற தேர்தல் அறிக்கை விளக்க பொதுக்கூட்டத்தில் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விவரித்தார்.
பெண்கள், படித்த பட்டதாரிகள், இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு, அனைவருக்கும் கான்கிரீட் வீடு உள்ளிட்ட பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்று திருமதி பிரேமலதா விஜயகாந்த் உறுதிபட தெரிவித்தார். இங்க விவசாயமும் நெசவும் தான் நமக்கு ரெண்டு கண். அந்த இரண்டையும் உடனடியாக முன்னேற்றுவது நமது வேலை. அதனால விவசாயத்தை முன்னேற்ற நம்மாழ்வார் விவசாய திட்டத்தின் மூலமாக அனைத்து விவசாயிகளுக்குமே மானிய விலையில கருவிகளும் உரங்களும் தரப்படும். அதே போல வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்டு உங்களுக்கு முறையாக பயிற்சி செய்து இங்க அந்த நீங்க பயன்படுத்துற அளவு நிச்சயம் உங்களை முன்னேற்றுவோம். உணவு உற்பத்தி, பால் உற்பத்தியில தமிழ்நாட்டை தன்னிகரில் இல்லாத மாநிலமாக மாற்றுவோம். அதே போல கீழ்வேண்மணி ஓய்வூதிய திட்டம் ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கு. ஓய்வு பெற்ற விவசாயிகள், அதாவது 60 வயதுக்கு மேற்பட்ட விவசாயிகளுக்கு மாதந்தோறும் ஓய்வூதியம் 2500 நமது ஆட்சியில் வழங்கப்படும். அதே போல சிங்காரவேலர் மீனவர் ஓய்வூதிய திட்டம், கைத்தறி நெசவாளர்களுக்கு கக்கன் ஓய்வூதிய திட்டம் வழங்கப்படும். அப்துல் கலாமுடைய கிராம பொலிவு திட்டத்துல மொத்தம் 12,620 கிராமங்களை புதுப்பிச்சு அத்தனை பேருக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு நபரும் 25,000 ரூபாய் நீங்கள் தன்னால சம்பாதிக்கிறதுக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் தொழில்களும் உங்களுக்கு தரப்பட்டு உங்களை நிச்சயமாக முன்னேற்றுவோம் என்ற உறுதியை சொல்ற. சிறப்பு குழந்தைகளுக்கு என்று ஹாஸ்டல், ஸ்கூல்ஸ் உருவாக்கப்படும். அதே போல 3ஆம் பாலினத்தை சேர்ந்தவர்களுக்கு அவங்களுக்கும் மதிப்பு கொடுத்து ஸ்கூலும் கல்லூரியும் அமைச்சு தரப்படும். கல்லூரியில பாட புத்தகங்கள் இன்னைக்கு தேசியமயமாக்கப்படணும். அதே போல நாட்டுப்பற்றும் மொழிப்பற்றும் நம்ம மாணவர்கள் கிட்ட வரணும். அதனால உவே சுவாமிநாத ஐயர் மற்றும் என் சரித்திரம், காந்திஜியின் சத்திய சோதனை, மதன் அவர்களின் வந்தார்கள் வென்றார்கள், மாப்போசி அவர்களின் விடுதலை போரில் தமிழகம், ராமகிருஷ்ணன் அவர்களின் எனது இந்தியா போன்ற நூல்கள் கல்லூரியில பாட புத்தகங்கள்ல சப்ஜெக்டாக கொண்டு வருவோம். நம்மளுடைய வரலாறை தெரிஞ்சுக்க. அதே போல மாணவர்களுக்கு கலந்துரையாடல் செஞ்சு மற்ற ஸ்டேட்டுக்கும் வெளிநாடுகளுக்கும் அனுப்பி அவங்களுக்கு முறையாக பயிற்சி தருவோம். மனித நல ஆலோசகர்களை ஸ்கூல்ஸ்ல அமைச்சு பாலின வன்கொடுமையிலிருந்து காப்பாற்ற, அதிக கட்டணம் வசூல் செஞ்சா உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ண, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் தனியா கான்சென்ட்ரேஷன் பண்ணி அவர்களுடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பு தருவோம். இதுவரைக்கும் எம்ஜிஆர் அவர்கள் மதிய உணவு திட்டம் தான் அறிவிச்சிருக்கார். ஆனால் நமது கருப்பு எம்ஜிஆர் அவர்கள் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மாணவர்களுக்கு காலை உணவு திட்டமும் நமது ஆட்சியில அனைத்து கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் தரப்படும் என்ற உறுதியை இந்த நேரத்தில் உங்க எல்லோர்கிட்டயுமே நான் சொல்றேன். அதே போல இங்க 1000 பள்ளிக்கூடங்கள் இங்க நத்தம் விஸ்வநாதன் தொகுதியில கூட அரசு கல்லூரி கட்டித்தரேன்னு சொன்னார். இது வரைக்கும் வந்திருக்கா அரசு கல்லூரி? வரல. அதனாலதான் இது எல்லா தொகுதியிலும் இருக்கிற பிரச்சனை. எனவேதான் எங்கெல்லாம் ஸ்கூல்ஸ், அதாவது மார்னிங் டைம் எல்லாம் ஸ்கூல்ல நடக்கும், அதே ஸ்கூல்ல ஈவினிங் காலேஜா பெண்களுக்கான கலை கல்லூரியாக மாற்றப்பட்டு எங்கெல்லாம் பெண்கள் கலை கல்லூரி இல்லையோ அத்தனை இடங்களிலும் பெண்கள் கலை கல்லூரியை உறுதியாக கொண்டு வருவோம். இத உடனடியா நம்மளால செய்ய முடியும். இருக்கிற ஸ்கூல்ல அப்படியே ஈவினிங் காலேஜா மாத்த போறோம். அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி. ஒரு கல்ல 2 மாங்கான்னு சொல்வாங்களே, அதுதான் இது. எனவே அனைத்து பகுதியிலும் கல்லூரி கொண்டு வருவோம். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன். தொகுதி பங்கீட்டில் தொடர்ந்து இழுபறி நீடித்து வருவதால் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் என தகவல்கள் வெளியாகி இருப்பது தமிழக அரசியல் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியை கூட்டணிக்குள் சேர்க்காத திமுக 36 தொகுதிகளில் போட்டியிட்டு படுதோல்வியை சந்தித்தது. இதனால் வரும் சட்டமன்ற தேர்தலில் வலிமையான கூட்டணியை அமைத்து ஆட்சியை கைப்பற்ற வேண்டும் என கணக்கு போட்டது திமுக தலைமை. ஆனால் ஊழல் கட்சியான திமுகவுடன் கூட்டணி சேர எந்த கட்சியும் முன்வராத நிலையில் முதலாக காங்கிரஸ் திமுகவுடன் கூட்டணியை உறுதி செய்தது. சென்னை கோபாலபுரத்தில் கருணாநிதியை சந்தித்து மேலிட பார்வையாளர் குலாம் நபி ஆசாத் பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி கூட்டணியை உறுதி செய்தார். இதையடுத்து பல்வேறு கட்சிகளுக்கு திமுக வலை வீசியும் எந்த கட்சியும் சிக்கவில்லை. இதனால் வேறு வழியில்லாமல் சிறிய சிறிய கட்சிகளையும் அமைப்புகளையும் அழைத்து பேசி கூட்டணியில் ஐக்கியப்படுத்தியது திமுக தலைமை. இந்த நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள பெரிய கட்சியான காங்கிரசுக்கு தொகுதிகள் உடன்பாடு செய்வதில்
தொடர்ந்து இழுபறி நீடித்து வருகிறது. கடந்த வாரம் சென்னை வந்த குலாம் நபி ஆசாத் 63 தொகுதிகள் ஒதுக்கும்படி கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் 25 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் என திமுக தலைமை கரார் காட்டியதால் ஏமாற்றத்துடன் டெல்லி திரும்பினார் ஆசாத். இதையடுத்து காங்கிரஸ் சார்பில் அமைக்கப்பட்டுள்ள பேச்சுவார்த்தை குழு திமுகவுடன் பல கட்ட பேச்சுவார்த்தைகளை நடத்தியது. இதில் மாவட்டத்திற்கு ஒரு தொகுதி வீதம் 33 தொகுதிகள் வழங்கப்படும் என கூறியதால் அதிருப்தியடைந்த காங்கிரஸ் தலைவர் EVKS இளங்கோவன் டெல்லிக்கு சென்று ராகுல் காந்தியை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார். அப்போது 63 தொகுதிக்கு குறைவான இடங்கள் ஒதுக்கினால் கூட்டணியில் இருந்து வெளியேறுவோம் என்று எச்சரிக்குமாறு திமுக தலைமைக்கு செய்தி அனுப்பியுள்ளதாக தெரிகிறது. இதற்கு பிறகும் திமுக அசையவில்லை எனில் தனித்து களம் காண காங்கிரஸ் ஆலோசனை நடத்தி வருவதாகவும் டெல்லி வட்டார தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் விரிசல் அதிகரித்துள்ளதால் விரைவில் திமுக காங்கிரஸ் கூட்டணி உடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி ஆட்சிக்கு சம்மதம் தெரிவிக்காததால் ஏற்கனவே பல முக்கிய கட்சிகளை கூட்டணியில் சேர்க்க முடியாத விரக்தியிலும் தோல்வி பயத்திலும் உள்ள திமுக தலைமைக்கு இது பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. அதேபோல கடந்த 5 ஆண்டு காலமாக ஊழலில் ஊறி திளைக்கும் அதிமுக ஆட்சியும் செயல்படாத ஜெயலலிதாவையும் கொடநாட்டு பங்களாவிற்கு அனுப்ப மக்கள் தயாராகிவிட்டனர். இதனால் 50 ஆண்டு கால வரலாற்றில் அதிமுக திமுகவுக்கு மாற்றாக அமைந்துள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் கேப்டன் விஜயகாந்த் அணி தமிழக மக்களிடம் அமோக ஆதரவை பெற்றுள்ளதால் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றி புதிய வரலாற்று சாதனை படைக்கும் வாய்ப்பு பிரகாசமாக இருப்பதாக அரசியல் பார்வையாளர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் கேப்டன் விஜயகாந்த் அணி வெற்றி பெற்றால் தமிழகத்தில் ஊழல் மற்றும் மது ஒழிக்கப்படும் என்று மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். மக்கள் நல கூட்டணி சார்பில் தமிழகத்தில் தென் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் 4 கட்டமாக தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டங்கள் நடத்தி முடிக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் தேமுதிகவில் மக்கள் நல கூட்டணி இணைந்த பின் 5வது கட்ட பிரச்சாரத்தில் தலைவர்கள் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். சாத்தூரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசிய தொல் திருமாவளவன் ஊழலில் திளைத்துள்ள அதிமுக ஆட்சியை அகற்ற வேண்டும் என்றார். மதுவினால் மக்களின் வாழ்க்கையை ஜெயலலிதா சீரழித்து வருவதாகவும் தேமுதிக மக்கள் நல கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் ஊழல் மற்றும் மது ஒழிக்கப்படும் என்றும் தொல் திருமாவளவன் உறுதிபட தெரிவித்தார். நான் எந்த காரணத்தை முன்னிட்டும் மற்றவர்களின் தயவில் நாடாளுமன்றம் செல்ல விரும்பவில்லை. தேமுதிக சார்பில் ஒரு வேட்பாளராக நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிற போது ஒரு வேட்பாளராக களத்திலே நின்று மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்று நான் நாடாளுமன்றத்திற்கு செல்லுவேன். அப்படி இல்லை என்றால் தேமுதிக தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக அதிக இடங்களில் வெற்றி பெற்று ஒரு 33 உறுப்பினர்கள் வாக்களித்தால் போதும், எங்கள் கட்சியை சார்ந்தவர்கள் வாக்களித்தால் போதும். அப்படி எம்எல்ஏக்கள் எங்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏக்கள் வாக்களித்தால் நான் ராஜ்யசபாவுக்கு போவேன். இல்லை என்றால் எந்த வலையிலும் நான் விழமாட்டேன். அப்படி ஒரு ஆசை எனக்கு இல்லை என்று சொன்னார். முன்னதாக பேசிய தேமுதிக கொள்கை பரப்பு செயலாளர் BC சந்திரகுமார் வரும் தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணிக்கும் அதிமுகவிற்கும் இடையேதான் போட்டி என்று கூறினார். ஊழல் கட்சியான அதிமுகவை அகற்றி தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். அதிமுக ஆட்சியிலே ஒரு புதிய மின் உற்பத்தி திட்டத்தை கூட துவங்காமல் தனியார் இடத்துல ஒரு யூனிட் 14 ரூபாய் 15 ரூபாய் என்று சொல்லி இன்றைய வரைக்கும் தினசரி 3030 மெகாவாட் மின்சாரத்தை இன்றைக்கு இந்த அதிமுக அரசு அதிக விலை கொடுத்து வாங்கியதனுடைய விளைவு என்ன தெரியுமா? கடந்த 2015, 14, 15 ஒட்டுமொத்த தமிழக மின்சார வாரியத்தினுடைய வருமானம் 29,000 கோடி ரூபாய். ஆனால் இவர்கள் தனியாரிடத்திலே வாங்கிய மின்சாரத்திற்கு கொடுத்த தொகை எவ்வளவு தெரியுமா? 30,000 கோடி ரூபாய். பெரியவர்களே, திமுக அதிமுகவின் ஆசை வார்த்தைகளை நம்பி தேமுதிகவினர் யாரும் பலிகடா ஆக வேண்டாம் என அவர் கேட்டுக் கொண்டார்.
தேமுதிகவினரை இழுக்கும் வேலையை திமுக கைவிட வேண்டும் என்று மு.க. ஸ்டாலினுக்கு திருமதி பிரேமலதா விஜயகாந்த் பகிரங்க எச்சரிக்கை விடுத்தார். கேப்டனின் உடன் பிறவா சகோதரர் போலயே கேப்டன் கூடயே 24 hours பல வருஷமா கூடயே இருந்த ஒரு நபர். கட்சி ஆபீஸ்ல ஆகட்டும், வீட்லயே ஆகட்டும், கட்சியில இருக்கிற அத்தனை பேர்கிட்டயுமே உடன்பிறவா ஒரு சகோதரர் மாதிரியே வாழ்ந்தவர். அவருக்கு உண்மையிலேயே எதுவுமே தெரியாது. இன்னைக்கு கூட அவர் பேட்டி கொடுக்கிறார், கொஞ்சம் வாட்ச் பண்ணி பாருங்க. மனம் நொந்து போய் தான் பேசுறார். கேப்டனை விட்டு இன்னைக்கு போகணும்ன்ற எண்ணமே அவருக்கு கிடையாது. ஆனால் வம்பாக பொய் வார்த்தைகளை சொல்லி, ஏதேதோ மாய வார்த்தைகளை சொல்லி இன்னைக்கு அவர் அங்க கொண்டு போயிருக்காங்க. அவர் சொல்ற ஒரே வார்த்தை என்ன? கேப்டன் ஏடிஎம்கே கூட நம்ம ஜெயிக்கணும்னா திமுக கூட போயிருந்தாதான் ஜெயிக்க முடியும். ஆனா கேப்டன் கருத்து கேட்டார், ஆனா மக்கள் நல கூட்டணிக்கு போயிட்டாரு, இது எங்களுக்கு வேதனை அப்படின்னு இதுதான் அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. வேற எந்த ஸ்டேட்மெண்ட்டும் கொடுக்கல. ஒரு குடும்பத்தை எப்படி நிர்ணயிக்கணும்னு ஒரு அப்பா அம்மாக்கு தான் தெரியும். அது போல எங்கள் ரசிகர் மன்றமாக இருந்து கழகம் மாறுற தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தான் எங்களுடைய முதல் குடும்பம். இங்க இருக்கிற லட்சக்கணக்கான தொண்டர்கள் தான் எங்களுடைய பிள்ளைகள் என்பதில் கேப்டனும் நானும் உறுதியாக இருக்கிறோம் என்னைக்குமே. என் சகோதரர்களே, நான் அண்ணியா மட்டும் உங்க முன்னாடி இன்னைக்கு நின்னு பேசுற, அன்னையாக நின்னு உங்க முன்னாடி நான் பேசுகிறேன். ஒவ்வொருத்தரும் புரிஞ்சுக்கங்க. இந்த லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குற அத்தனை பேரும் புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு உங்களை பலிகாடாக மாற்றுவதற்காக தான் இந்த தில்லுமுள்ளு கட்சியான திமுக உங்களை மாய விலை வீசி உங்களை மடக்க பார்க்கிறது. அந்த மாய வலையில போய் மாட்டிக்காதீங்க. இன்னைக்கு அதிமுகவை நம்ம அழிக்கணும் என்றால் கடவுள் துணை இருக்கு. கோடிக்கணக்கான மக்கள் ஆதரவு இன்னைக்கு நம்ம பக்கம் இருக்கிறது. உறுதியாக இந்த தேர்தலில் வெற்றி பெற போவது நாம தான். கேப்டன் நல்லா இருக்கும் போது அவர் கூட நீங்களும் நல்லா வரணும் என்று கேப்டன் நினைக்கிறார். கடைசி நிமிஷத்துல தயவு செஞ்சு போய் ஒரு அதல பாதாளத்துல விழுந்துராதீங்க. இன்னைக்கு என் பசங்க ஏதாவது தப்பு பண்ணா அவங்களை திருத்தி நல்வளப்படுத்த வேண்டிய ஒரு தாயாக தகப்பனாக எங்க கடமை. அது போலதான் என்னுடைய ஒவ்வொரு தொண்டருக்கும் சொல்ற, உங்களை ஆசை வார்த்தை காட்டி மாய வலையை வீசி ஏதேதோ சாக்கு போக்கு சொல்லி பதவி தரோம், காசு தரோம், அதை தரோம், இதை தரோம் யார் சொன்னாலும் அந்த மாய வலையில் தயவு கூர்ந்து போய் சிக்கிறாதீங்க. நிச்சயமாக வருங்கால தமிழகத்தின் அவமான சின்னங்களாக உங்களை மாற்றி விடுவார்கள். கேப்டன் கூட நீங்க என்னைக்கும் இருந்தால், இன்னைக்குமே நான் சொல்றேன், ரொம்ப டிக்னிஃபைடா இந்த தமிழ்நாட்டில் உங்களை மதிக்கக்கூடியவர்களாக நீங்க என்னைக்குமே வாழ முடியும் என்பதில் மாற்று கருத்து இல்ல. அதை மீறி நீங்க பாசுக்கும் பதவிக்கும், பதவியெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது, உறுதியா நான் சொல்றேன். ஏன்னா இன்னைக்கு மாவட்ட செயலாளரா இருந்தார் யுவராஜ். அங்க மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுப்பாங்களா திமுக உடனடியாக? நானே அனுப்பி வைக்கிறேன் எங்க மாவட்ட செயலாளர். உடனடியாக திமுகவில் எங்க கிட்ட இருந்து கொண்டு போறவங்களுக்கு மாவட்ட செயலாளர் போஸ்ட் கொடுக்க தயாரா? மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே பதில் சொல்லுங்க. எங்க கிட்ட இருந்து கொண்டு போற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு உறுதியாக சட்டசபையில இந்த தடவை போட்டி போட நீங்க சீட்டு கொடுக்கணும். அதே போல இன்னைக்கு கடல்ல இருந்தா அவங்களுடைய கடனை அடைக்க உங்களால நீங்க அடைச்சு கொடுங்க. சோ அந்த மாதிரி அவங்களை டெவலப் பண்ணுங்க. நாங்களே அனுப்பி வைக்கிறோம் உங்ககிட்ட. சும்மா உங்களுக்கு ஒரு சீன் ஓட்டணும், உங்களை ஒரு விளம்பரப்படுத்திக்கணும் அப்படின்றதுக்காக மலிவான அரசியலை எங்கள் தேமுதிக கிட்ட வச்சுக்காதீங்க. ஏன் இத சொல்றேன்னா, கேப்டனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் கிடையாது. அது கொடநாடு நாயகியாக இருந்தாலும் சரி, காமெடியனாக இருந்தாலும் சரி, கேப்டனை எதிர்த்தவர்கள் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு மாவட்ட செயலாளர் இன்னைக்கு பலிகாடா உங்ககிட்ட வந்து சிக்கிட்டாருன்னு இன்னைக்கு பார்த்தா அப்படியே 1000 லைட்ஸ் பவர் மாதிரி இருக்கு. மு.க. ஸ்டாலினோட முகத்தை பார்த்தா ஒரு 4 மாசமா முகம் செத்து போயிருச்சு. இன்னைக்கு தான் பிரைட்டா இருக்கு. என்னன்னா எங்க மாவட்ட செயலாளர் அங்க போயிட்டாராம். இதுல ஒரு அல்ப சந்தோஷம் அவருக்கு. ஸ்டாலின் அவர்களே, இதுல எல்லாம் சந்தோஷப்படாதீங்க. இதோட விளைவு மே 19ஆம் தேதிக்கு பிறகு திமுக இருந்து கூண்டு கூண்டாக தேமுதிக படையெடுத்து வருவார்கள் என்பதை உறுதியாக உங்ககிட்ட சொல்றேன். அதனால உடனடியாக இதை நிறுத்திங்க. எங்களுக்கு அப்படி சீப் பாலிடிக்ஸ் பண்ணணும்ன்ற அவசியம் இல்லை. ஏன்னா திமுகவை பத்தி இன்னைக்கு உங்க கட்சியில இருந்து வந்திருக்கிறாரே திரு முல்லை வேந்தன் அவர்கள், அவர் பட்டியல் இடுகிறார். அண்ணன் வைகோ கிட்ட கேட்டு பாருங்க, திமுக என்ன என்பதை பட்டியலிட்டு இன்னைக்கு உங்களுடைய வண்டவாளத்தை தண்டவாளத்துல ஏத்துவார். அந்த அளவு ஒரு கேவலமான
ஒரு அரசியலை நீங்க செய்யாதீங்க. இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் கேப்டன் தொலைக்காட்சியுடன்.